இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது இனிய சலாத்தினையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமதுரை சார்ந்த மருத்துவ சேவை செய்வோம் மரியாதைக்குரிய டாக்டர் முகமது இப்ராஹிம் சார் அவர்களை இவ்விழாவிற்கு வருகை நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக ராமேஸ்வரம் உரிமையியல் நீதிமன்ற ஊழியர் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய நமது பள்ளியின் கௌரவ ஆலோசகர் ஆர்டின் வில்பர்ட் ராஜ் சார் அவர்களை வருகை நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். தமிழ்நாடு நர்சரி பிரைமரி பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பி சதீஷ் சார் அவர்களை இவ்விழாவிற்கு வருகை நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகின்ற மாணவ கண்மணிகள் அவர்களையும் அனைவரையும் மாணவ கண்மணிகளின் பெற்றோர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து மாணவர்களை வாழ்த்தி பேசுவதற்கு திரு ஆர்டின் சார் அவர்களை சிறிது நேரம் அழைக்கின்றேன். இன்று 2023-24 ஆண்டிற்கான 5ஆம் வகுப்பு பயின்று இப்பள்ளியிலிருந்து விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பட்டம் விழா நடத்துவதற்கு இங்கே தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களே, அடுத்ததாக தமிழ்நாடு நர்சரி பிரைமரி பள்ளிகளுடைய நலச்சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் சதீஷ் அவர்களே, இந்த பள்ளி சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு வழிகாட்டியாகவும் முழு முயற்சியாக தன்னையே அர்ப்பணித்து கல்விக்காக கல்வி தந்தையாக விளையக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய பள்ளியுடைய நிறுவனர் அவர்களே, பள்ளியுடைய தாளர் அவர்களே, பள்ளியுடைய காலம் காலமாக தொடர்ந்து இந்த பள்ளிக்காக தலைமை ஏற்று மிகவும் சீரும் சிறப்புமாக பள்ளியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய எனது பாசமிகு தலைமை ஆசிரியர் அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்து இப்பள்ளியினுடைய வளர்ச்சி மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு அதற்காக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை பாசத்திற்குரிய இப்பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களே, இங்கே வந்திருக்கின்ற 5ஆவது மாணவனுடைய பெற்றோர்களே, அதற்கு அடுத்தபடியாக இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிலே இன்று விரியாவிடை பெறக்கூடிய இப்பள்ளியினுடைய 5ஆவது மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுகிறேன். ஒரு திருக்குறள் இருக்கு, பார்த்திருக்கோம், படிச்சிருக்கிறோம். தொற்றை தூரும் அணுக்கேறி மாந்தருக்கு கற்பனை தூரும் அறிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குறளுக்கு விளக்க சொன்ன அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி கிணத்துல தோண்ட நீர் ஊறிக்கொண்டிருக்கிறதோ அதே போல கல்வியால படிக்க படிக்க கல்வி எதுவும் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாணவர்களுக்கு தான். அடுத்தது இளமையில் கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இளமையில் கல், சிறு வயதிலேயே நாம் படிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்க நின்றே. இப்படி கல்வியை பற்றி அதிகமாக நாம் தெரிந்திருக்கின்றோம். செயல் மூலமாகவும் வரலாற்றின் மூலமாகவும் நம்மளுடைய தலைவர்கள் மூலமாக எப்படியெல்லாம் படித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அளவிலே இந்த பள்ளியை மிகவும் சீரும் சிறப்புமாக நமது பள்ளி நிர்வாகிகள் மதிப்புக்குரிய நாகராஜ் அவர்கள் பள்ளியை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த பள்ளியிலுமே இல்லாத அளவிற்கு
எந்த பள்ளியிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த பள்ளிக்கு இருக்குது. நீ எங்க போய் பார்க்கலாம், எந்த ஸ்கூல்ல போய் பார்த்தாலும் சரி ஒரு சில குறைகள் இருக்கும். ஆனா இந்த பள்ளியை பொறுத்தளவிற்கு பெற்றோர்கள் என்ன குறையை இங்க சொல்லுகிறீர்களோ, நிவர்த்தி செய்ய சொல்லுகிறீர்களோ, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பண்பு என்பது நம்முடைய பள்ளியுடைய நிறுவனத்துக்கு உண்டு. அவங்க நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, இல்ல சார் போய் செலவழிக்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது சார், பேரண்ட்ஸ் விரும்புறாங்க. பேரண்ட்ஸ் விரும்புவதை காட்டிலும் அதிகபட்சமாக செய்யக்கூடிய ஒரு பண்பு என்பது நம்ம நிறுவனங்களுக்கு இருக்கு. இப்பொழுது சமீபத்தில் நடந்துச்சு பார்த்திருக்கோம். சமீபத்திலே நம்மளுடைய அந்த அரங்கம் திறக்கப்பட்டது. நண்பர் இத்தீஸ் அவர்கள் தலைமையில நேம்ல பெயர்ல தலைமை தாங்கி ஒரு நம்ம அங்க ஒரு மேடை அமைச்சாங்க பார்த்தோம். அது எதற்கு அதை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே பார்த்தா மிகப்பெரிய ஒரு அரசியல் மணியில பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா உடனே குறைச்சிருவாங்க. அது வேற விஷயம். அரசியல் மணியில கரெக்டா பண்ணிருப்பாங்க. அந்த முதலமைச்சரோ இல்ல யாரோ வரும்பொழுது நிச்சயமாக அந்த மேடையை கரெக்டா பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு உடைச்சிட்டுருவாங்க, அப்படி குறைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அந்த அந்த மேடையை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம். சார் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் எப்படி இருக்கு அப்படின்னு. நான் எதை வச்சு எதை சொல்ல சொல்றீங்க, என்ன குறையை சொல்ல சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அந்த அளவிற்கு இந்த பள்ளியிலே மிக சிறப்பான முறையிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளி. அதற்கு பெற்றோர்கள் நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கும். உண்மையிலே மனதாக நான் உங்களை பாராட்டுகிறேன். இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்றேன். எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் கூட ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நான் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னைக்கு எப்படி நம்ம குழந்தை வளர்த்துட்டு இருக்கோம் பாகத்தானே செய்யறோம். பாக்குறீங்களா? குழந்தைகளை நீங்க என்ன வளர்த்துட்டு இருக்க நினைக்கிறீங்க? பைய தூக்க விட மாட்டேங்கிறோம். பைய தூக்கக்கூடாது, சோறு அதான் சாப்பிடக்கூடாது, அதை நம்ம தான் ஊட்டி விடுறோம். எல்லா செயல்களையுமே நீங்க பெற்றோர்களாகி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப எல்லாம் பார்த்தேன் அப்படி நினைக்கிறீங்களா? சாப்பிட்டா போ, ஒரு கஞ்சியை ஊத்தி கையில கொடுத்துருவாங்க. குடிச்சா குடிக்கிற பாதியை தின்னாம உட்கார்ந்து இருக்கும். அதே போல துணிலாம் பார்த்தா பழைய துணியை போட்டு போவோம். இப்ப காலங்கள் மாறி என்ன செய்யணும், குழந்தைகளை நாம் எந்த வித வேலைக்கும் ஈடுபடுத்துறது கிடையாது. குழந்தைகளுடைய கஷ்டங்களை குழந்தை நம்மளுடைய கஷ்டங்களை குழந்தைகளை சொல்றது கிடையாது. இப்படியே நம்ம இன்னைக்கு குழந்தைகளை வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை நீங்க போய் மற்ற பெற்றோர்கள் உங்களுக்கும் தெரியும். அதனால இருந்தாலும் கூட சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா இடங்களையும் பார்த்தா அப்படியே எல்லா இடங்களையும் யாரையுமே குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருமே இன்னைக்கு அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் கூட என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா குழந்தைகளை சோர்வெடுத்து ஆக்கி கொண்டிருக்கிறது. படிப்புல மட்டும் முக்கியத்துவம், படி 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 படின்னு சொல்றமே தவிர அவருடைய திறமைகள் என்ன, கடமைகள் என்ன, செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யாருமே சிந்திச்சு பார்க்க கிடையாது. அந்த பணத்துடைய அருமை என்னன்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கிடையாது. நம்ம ஏதோ இங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாங்க, இல்ல அரசு ஊழியராக சம்பாதிக்கிறாங்க, கூலி வேலைக்கு போறாங்க, இப்படிலாம் போகின்ற பொழுது கூட அந்த சம்பாத்தியத்தை எந்த அளவுக்கு நாம் செலவு பண்ணி கொண்டிருக்கோம் என்பதை நம்மளுடைய கஷ்டங்களை குழந்தைகளுக்கு எடுத்துக்கொள்வது. ஏன்னா குழந்தை படிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. ஒரு மாணவன் தன்னுடைய போக்கிற்கு பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அம்மாவும் அந்த காசை கொடுத்துட்டாங்க. நீ என்ன கேட்கிறீங்க கொடுத்துறாங்க. கொடுத்தோட என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அதிகமா செலவு பண்றான். செலவு பண்ணி இருக்கும் பொழுது ஒரு நாள் காசு கேட்கிறாங்க. இந்த பையன் போய் அவங்க அப்பாட்ட பணம் கேட்கிறான். அப்பா செலவுக்கு பணம் கொடு அப்படின்னு. நான் ஃப்ரெண்ட்ஸோட நான் சினிமாவுக்கு போகணும் கொடு அப்படிங்க. உடனே அந்த மாணவன் அந்த அப்பா என்ன சொல்றாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு. ஒரு இளவட்டப்படை ஆகிட்ட வளர்ந்துட்ட, நீனே சுயமா சம்பாதிக்கிற ஒரு தன்மை உனக்கு இருக்குது. அப்படி இருந்தும் கூட நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, தாந்தமா சுத்தி அப்படின்னு. என்னைக்கு என்ன செய்வான் பெற்றோர்கள் தாய்மார் என்ன செய்வாங்க, அவன் கேட்கறத சரி நான் கொடுத்தா அவளுக்கு என்ன வந்துருப்பதா பின்னாடி உழைச்சு தருவான். இதுதான் நம்ம தாய்மார் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் முடியாது, நீ பேசாம வாயை பத்தி சும்மா அவன் செல்ல முடியாது, குழந்தைய வளர்த்துக்கிட்ட பேசாம இரு அப்படின்ட்டு. உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த தந்தையானவர் ஒரு சின்ன இது சொல்றாரு, ஒரு கோரிக்கை வைக்கிறார். நான் உனக்கு நீ ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சு சொல்லு, யார்கிட்ட 100 ரூபாய் சம்பாதிச்சு சொல்லு, நான் என்ன செய்யறேன் உனக்கு அந்த 100 ரூபாய்க்கு மேல டபுளா 200 ரூபாய் கொடுக்குறேன், நீ அப்புறம் என்ன செலவு பண்ணிக்க, என்ன பண்ணிக்க அப்படின்னு. இப்படி சொல்ல உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு. ரைட் அப்படியா நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போய் நேரம் என்ன செய்ய நண்பர்களை பார்த்து, எங்க அப்பா அப்படி சொன்னாரு, நீ ஒரு 100 ரூபாய் கொடு. நான் போய் என்ன செய்யறேன், அங்க போய் கூட ஒரு எங்க அப்பா 200 ரூபாய் என்ன ஜாலியா செலவு பண்ண காசு விடுறான்னு சொல்லிட்டான். உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு 100 ரூபாய் கொடுத்தான். அப்பாட்ட கொடுத்தான், அப்பா அந்த 100 ரூபாய் நான் சம்பாதிச்சிட்டேன் என்னங்க அப்படின்னு. அப்பா என்ன சொல்றாங்க, அப்பா என்ன செய்யறாரு, இது கிடையாது, நீ உடைந்து பணம் வாங்கவில்லை அப்படின்னு. இன்னொரு தடவை அவருடைய நண்பர்கிட்டே கேட்கிறான்,
அந்த மாதிரி வந்து எங்க அப்பா சொல்லிட்டாரு, 100 ரூபாய் செலவு கொடுங்க எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி. அவரும் ஒரு கடையில போய் கேட்கிறான், எப்பா உங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரா இருக்கிறாரு, நீ என்ன வந்து எங்கிட்ட வேலை இருக்காரு? இல்ல எங்க அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு ரோசம் வந்துருச்சு, நான் வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்கறதுக்கு போய் கேட்கிறேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுத்தியல் கொடுத்து இரும்பு பட்டையில வந்து கொடுத்து வேலை கொடுக்குறான். சுத்தியல் எடுத்து அடிக்க சொல்றேன். அடிச்சுட்டு வேலை பார்த்தோடனே கொடுத்து 100 ரூபாய் கொடுத்தாரு. நேரம் 100 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்த உடனே அப்பாட்ட கொடுக்குறான்ப்பா, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச 100 ரூபாய் இந்த இருக்குது, இதை பிடிங்க அப்படின்னு கொடுக்குறான். கொடுக்குற அப்பயும் அப்பா என்ன சார் ஒத்துக்கிற மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்ப என் கையை பாருங்க, காலை பாருங்க, கையெல்லாம் சிவந்து போச்சு, நான் உழைச்ச காசு அப்படின்றான். இதெல்லாம் கிடையாது, நம்ப முடியாது, நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கேள்வி பண்ற அப்படின்னு அந்த பணத்தை வாங்கி கிழிக்கின்ற பொழுது அப்படியே தந்தையை கையெட்டி பிடிச்சிடறான். தந்தை கையெழுத்தாங்க, இந்த பணத்தை கிழிச்சேன்னா உங்களுக்கு மரியாதை இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை வந்து முன்வைக்கிறான். அப்பதான் தந்தையை சொல்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருப்பேன், நீ 100 ரூபாய் சம்பாதிச்சுக்கா இப்படி நீ பணத்தை எடுத்து இப்படி என் கையை பிடிச்சி மரியாதை கெட்டுப்போன்னு சொல்றியே, என்னுடைய பணத்தை வீணாக விரயம் பண்ணி கொண்டிருக்கிறாயே, இது எந்த வகையில் நியாயம் என்ற ஒரு காரணத்தை சொல்லும் பொழுதுதான் அந்த மகனுக்கான அந்த அறிவு என்பது தென்படுகிறது. நான் எதற்காக சொல்லுகிறேன் பெற்றோர்களே, பணத்தினுடைய அருமை என்பதை குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், உழைப்பை தெளிவுபடுத்த வேண்டும், அது சிறு சிறு வேலைகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தையானது எதிர்காலத்தில் எதையும் சமாளிக்கிற தன்மைக்கு வரும். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைய நான் இப்ப ஏற்கனவே சொன்னது போல பையை எடுத்துக்கொண்டு பஸ்ல ஏற்றி விடுற வரைக்கும் நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை சிறு வயதில் ஏற்படுத்தினால்தான் அதை என்ன செய்ய முடியும், அந்த குழந்தைக்கு எதிர்காலத்திலே நிலையாக நிறுத்த முடியும். அதை ஒவ்வொரு பெற்றோர்களுமே நீங்க மனையில வைத்துக் கொள்ளலாம். நம்ம அதை சாலோசனை நினைச்சுட்டு இருக்கோம், செல்ல கொடுத்து உட்கார வச்சு சோம்பேத்திர மணி நீ படிச்சுக்கிட்டே பார்த்துட்டே என் வீட்லயே அப்படித்தான், எல்லார் வீட்லயும் அப்படித்தான். செல்ல கொடுத்து எது என்ன சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு காதுல ஏற மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு மனசு வந்தா வீட்டுல வந்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து எதிரிக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்ல, அதுலயே உட்கார்ந்து இருக்குது. அப்ப எங்க போயிருக்கு நிலையை பார்த்தீங்களா, குழந்தைகளை படிக்க வைக்கிற மட்டும் நம்முடைய கடமை என்பதை நாம் மறந்து விட வேண்டும். அதோடு கல்வியோடு ஒழுக்கத்தையும் மற்ற என்னென்ன சேர்த்த உழைப்பு எல்லாமே கட்டுக்கூடிய பண்பு என்பது திறமை என்பதை வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை உருவாக்க வேண்டியது பெற்றோராக உங்கள் கடமையில் இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொன்னா, இனி அடுத்தவங்க 6ஆம் கிளாஸ் போறாங்க, அடுத்து அவளுக்கு வர என்ன வரான்னு இருக்குது, 6ஆம் கிளாஸ் அடுத்து போறாங்க. இப்ப இருந்து அந்த வேலை செஞ்சிருக்கலாம். அதாவது குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே 1 மணி நேரமாக அந்த குழந்தையிடம் செலவிட வேண்டும் என்று ஆய்வறிக்கை சொல்லுகிறது. 1 மணி நேரம் அந்த குழந்தையில உட்காந்து பேசணுமா, என்ன நடந்துச்சு, என்ன பண்ணீங்க, என்ன போச்சு, யார் டீச்சர்ஸ் என்ன பண்ண நடந்தாங்க, ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுத்தி எந்த டீச்சருக்கு சந்தேகம் கேட்ட அப்படிங்கிற விஷயங்கள் பூரா அந்த குழந்தைகிட்ட 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றோம். நம்ம ஏதாவது பண்றோமா, எதுவுமே கிடையாது. நம்ம உண்டு வேலை உண்டு போயிட்டு இருக்கோம். தரசனம் ஏன்னா இன்னைக்கு மின்சார உலகமாகி விட்டது. நீ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால குழந்தைகளை நம்ம கவனிக்க மாட்டாங்க. ஏதோ படிக்குது, ஏதோ ஒரு பஸ் பார்க்கிறதே கொண்டா பாரு, பார்க்கணும் ரேங்கண்ணா என்ன இப்படி எடுத்துருக்கா, சரியில்லை, நேரம் ஸ்கூல்ல வரோம் கேட்கிறோம் போறோம், இப்படியே ஓடிட்டு இருக்கு. அந்த குழந்தைகளை வந்து இருந்து பேசி அவருடைய மனநிலை என்பது புரிந்து கொண்ட தன்மை என்பது பெற்றோர்கள் கிடையாது. அது இன்னைக்கு அவரவர்கள் குழந்தைகிட்டே போயிட்டு இருக்கு. அதே போலதான் ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்றேன். இந்த ஒரு சிறுவனானவனுக்கு இன்னைக்கு நான் பெற்றோருக்கு செல்லம் கொடுக்குற வழக்கம் தான். அந்த செல்லம் கொடுக்கக்கூடிய எதை செய்தாலும் கூட ஒரு டீச்சர்ஸ் அடிச்சாலும் உடனே அம்மாவை சண்டை போடுறது. எதுக்கு அந்த டீச்சர் என் பிள்ளைய அடிச்சீங்க, நானே அடிக்க மாட்டேன், ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு. ஒரு பொருளை எடுத்துட்டாங்கன்னா இந்த பொருளை எடுத்து என்ன காரணம் கேட்டா என் பொருளை என் மகன் எடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த தாயானவர் நினைச்ச அந்த குழந்தைய ரொம்ப செல்லமா வளர்த்துக்கிட்டே வர்றான். செல்லமா வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தை எனக்கு சிறு சிறு தவறுகளை செய்து கொண்டே வந்தது. செய்து கொண்டே வருகின்ற பொழுது அந்த தாய் கண்டிக்கிறதே கிடையாது, பெருசா விட்டாங்க. அவங்க நோக்கத்துக்கு நம்ம பண்ணிட்டு போறாங்க, விட்டாச்சு. கடைசி வளர்ந்து அவன் என்ன செய்யறான், ஒரு மிகப்பெரிய குற்றத்தில் ஈடுபடுகிறான். அப்படி குற்றத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அவனை காவல்துறையானவர் விரட்டிக்கு வருது வேகமா. வந்தோடனே வீட்டுக்கு நுழைஞ்சோடனே அம்மா என்னை காப்பாத்து, அம்மா என்னை காப்பாத்து, அம்மா என்னை காப்பாத்துன்னு சொல்றேன். உடனே வந்து போலீஸ்காரன் வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன செய்யறாங்க, அவனை பிடிச்சிட்டு அவங்க அம்மான கைது பண்றான், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட தாயானவள் கட்டி பிடித்து அழுகிறார். போலீஸ்காரன் காலில எல்லாம் கையெல்லாம் விழுகிறார். என் மகன் நான் செல்லமா வளர்த்துட்டேன், அவனுக்கு என்னென்ன கேமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன், ஆனா அப்படி இருந்தும் கூட என் பிள்ளை இப்படி அடிக்கிறியா, அவன் தவறு செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அழுகின்ற பொழுது அந்த மகனானவன் சொல்லுகிறான், தாயை பார்த்து சொல்றான், வாயை கொடுமான், முதலாளி வாயை கொடு. அன்றைக்கு நான் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளை நீ அன்னைக்கு சுட்டி காட்டிருத்தேன் என்று சொன்னால் இன்னைக்கு நான் இப்படி தவறுகளை செய்திருப்பேனா, இந்த அளவுக்கு வாங்கியிருப்பேனா, இப்ப அடுத்து என்ன பண்ண, காலம் போல என்னை நினைத்து அழுது கொண்டது. அன்றைக்கு சந்தோஷப்பட்டாய்,
இன்னைக்கு காலம்புற நினைத்து அழுது கொண்டு என்று சொல்லி அந்த தாயானவளை கடிந்து சென்றானாம் அந்த இளைஞன். பெற்றோர்களே உங்களுக்கு சொல்லக்கூடிய சின்ன அதாவது சொல்லுவாங்க, பணம் படிச்சுவாங்க, ஒடிச்சு வழங்காத கொள்கையும் அடிச்சு வழங்காத கொள்கை உட்பட மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு நினைக்கிறீங்க? டீச்சர்ஸ் அடிச்சா சண்டை போடுறோம், நம்மள கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு ஒரு விஷயங்கள் நடக்க பாக்குறோம். ஆசிரியர் கத்தையில குத்துறான், வெட்டுறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல செய்யறோம், நியூஸ்ல செய்திகள்ல பாக்குறோம், வாட்ஸ்அப்ல அடிக்கடி அனுப்பிட்டே இருக்கிறான். காரணம் என்ன என்று சொன்னா நம்மளுடைய குழந்தைகளுடைய கண்டிப்பு என்பது குறைந்து விட்டது. அதான் ஒரு முதல் காரணம். அதுல நீங்க சரியா இருக்கணும். சரியா இருந்தா தான் நாம் சரியா இருக்கின்ற பொழுதுதான் குழந்தைகளை சரியாக வழிநடத்தும் என்பதை பெற்றோர்களாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு பிரியா விடைபெறுகின்ற 5வது மாணவர்களுக்கான ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றோம். எல்லாரும் அதான் பின்னாடி கேக்குதா? எல்லாரும் கேக்குதா? யாராவது கை தூக்குவா பாக்கிறது கவனிக்கிறீங்களா? படிச்சிருக்கீங்க, கைகளை போடும். இப்ப சொன்னதெல்லாம் தெரிஞ்சா இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னது. அடுத்ததா உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். உண்மையா இல்லையா? உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் கல்விக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய நம்பிக்கையா இருக்க வேண்டும். முதல்ல குறிப்பாக ஒழுக்கம் நேர்மை என்பது முக்கியம். உங்களுக்கு ஒழுக்கம் நேர்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஆனா ரெண்டையுமே நம்ம கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் தான். ஏதாவது ஒரு வழிதாரதமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அப்படி இருந்தும் கூட அந்த ஒழுக்கத்தை நேர்மையை விடாப்படியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்க இளம் வயதிலேயே, இந்த வயதிலேயே நாம் என்ன கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும், நான் எப்படியெல்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க இந்த மாணவராய் நீங்க உணர்ந்துக்கிறது. சிறு வயதுல இருந்தே பெற்றோருக்கு சிறு வயதுல இருந்து குழந்தைகள் தெரியக்கூடாது, நீங்க இதைத்தான் போகணும், அதைத்தான் போகணும். அவன் எந்த அளவுல இருக்கிறான்னு பார்க்கணும். அவன் எதுல பிரயாசப்படுறான், எதுல அக்கறையா இருக்கிறான். ஒரு டிராயிங் பண்ணுவான், அல்லது ஏதாவது நோண்டுவான், ஏதாவது டிவியோ கரண்ட் நோண்டுறது, இல்ல செல்லனோ ஏதாவது நோண்டுவான். அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது அதற்கான கல்வி என்ன, அவன் எதற்காக அந்த இதெல்லாம் பண்றான் அப்படிங்கிறத யோசிச்சு தான் பார்க்கணும். நம்ம எல்லாரும் நம்ம என்ன செய்வோம், டாக்டரா போகணும், இன்ஜினியரா போகணும் அப்படின்னு நினைப்போம். அது கிடையாது. தொழில் ரீதியாக நினைக்கிறான்னா, தொழில் பண்ண நினைக்கிறான், தொழிலே விட்டுருங்க, அவன் மிகப்பெரிய முதலாளியா வருவான், ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்குறா வருவான். அதனால பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட என்ன அறிவுகள் தோணுகிறது, அவன் என்ன நிலைமையில இருக்கிறான், எப்படி செயல்படுகிறான் என்பதை பார்த்து நம்ம என்ன செய்யணும், அந்த குழந்தைய வளர்க்கணும். அப்படி வளர்க்கின்ற பொழுது உண்மையில் நாம் நினைத்தபடி அந்த குழந்தை மிகப்பெரிய வெற்றியை தெரிவித்தோம். அதனால மாணவர்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நீங்க நினைக்கிறத கரெக்டா என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில தான் இருக்கு. உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு. நீங்க கல்விங்கிறது நம்ம நினைக்கலாம், நீங்க எல்லாம் நினைக்கலாம் நம்ம ஏழையா இருக்கிறோம், இல்ல சில பேர் வசதியா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா ஏழையா இருக்கிறவர்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் அரசுலையும் சரி, படிக்க முடியாதவர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி தனியார் நிறுவனங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க. ஏழை குழந்தை படிக்கிறதுக்கான கல்வியை கற்பதற்கு பணம் ஒரு தடை அல்ல. தமிழகத்திலேயே மார்க் அதிகமாயிட்டு அப்படின்னு சொன்னா, அதிகமா எடுத்துட்டாங்கன்னா உடனே என்ன செய்யணும், அதுக்கு அரசே உதவிப்படுகிறது, கல்விக்கு லோன் கொடுக்குறாங்க. அதனால நீங்க பெற்றோர்கள் தைரியமான சில குழந்தைகளை படிக்க வைக்கலாம். அப்ப எவ்வளவு வரைக்கும் குழந்தைகள் கல்வி பெறுகின்றார்களோ அதளவுக்கு நமக்கு சிறப்பு என்பதை பெற்றோர் உணர்ந்துட்டு அசால்ட்டா நினைக்காதீங்க. எதையுமே அசால்ட்டா நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில நம்மை உயர்த்தி காட்டுவது, நமது குடும்பத்தை உயர்த்தி காட்டுவது, நம்ம சமூகத்தை உயர்த்தி காட்டுவது கல்விதான். அந்த கல்வியை சிறப்பான முறையிலே சிறந்த கல்வியாக நாம் கொண்டு வருவதற்கு நம்ம குழந்தைகளை உருவாக்க வேண்டும். குழந்தைகள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவை நாம் பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த பெற்றோர் நிலைமையை உணர்ந்து நீங்க என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நாளை வரக்கூடிய எதிர்காலம் உங்கள் கையில இருக்குது. நீங்க என்ன செய்யலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு மாதிரி என்ன செய்யணும், நாளைக்கு நீங்க எல்லாரும் சிறப்பு அந்த பள்ளிக்கு வரணும். நாங்களாம் உங்களை பார்த்து பெருமை அடைய வேண்டும். உங்களை நாங்க இங்கிருந்து வாழ்த்தி பேசணும். புரியுதா? கடைசியா இருக்கிறத பயில யாருமே கணக்கு தெரிய மாட்டாங்க. முன்னாடி இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வைக்கக்கூடிய விழா தான் இது. இன்னைக்கு இன்றைய பள்ளியை விட்டு போறீங்க, வேற பள்ளியில படிக்க போறீங்க, நீங்க நல்லா படிப்பீங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு தரம் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், நல்லபடியா படிக்க வச்சிருக்கிறாங்க. அதனால எந்த கவலையும் நீங்க பண்ண அவசியம் இல்லை. இதே கல்வி தொடக்க கல்வி எப்படி இருக்கிறதோ, நீங்கள் செல்கின்ற இடம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த குறை சொல்ல முடியாது. உங்களை
எல்லா மாணவர்களுமே சிறப்பான மாணவர்கள் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனம் என்பது, உங்களுடைய அறிவு என்பது ஒரு வெள்ளைத்தாள் மாதிரி. நீங்க எதனால எழுதிக்கலாம் வெள்ளைத்தாள்ல. நீங்க பயன்படுத்துற முறை என்பது சரியாக இருக்க வேண்டும். நல்லா படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும் போங்க, விடாமுயற்சியோடு படிங்க. அப்படி படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் முன்னேறலாம். அதற்கான ஒத்துழைப்பையும் உறுதுணையும் பெற்றோர்களாகிய உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவருடைய பெயரை காப்பாற்றி, இந்த பள்ளியின் பெயரை காப்பாற்றி, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரின் பெயரை காப்பாற்றி மென்மேலும் வலிமை சேர்க்க வேண்டும். இந்த தாய் திருநாட்டிற்கு மிகப்பெரிய உயர்ந்த பதவியிலே நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் முகமது இப்ராஹிம் சார் அவர்கள் சேவை, மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கூட இவ்வளவு நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்துனதே பெரிய விஷயம். சாருக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மருத்துவ சேவையில இருக்கக்கூடியவங்களே எந்த காரணத்துக்காகவும் நம்ம நிறுத்தி வைக்க கூடாது. அதன் அடிப்படையில சாருக்கு அவங்களுடைய ஒர்க்ல நம்ம ஃப்ரீயா விட்டுறோம் அப்படின்றதுக்காக சாரை கௌரவிக்கும் விதமாக எமது பள்ளியின் தலைவர் ஜனாப் ஹாஜி என்.கே. நாகூர் இப்ராஹிம் ஆலிம் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். புதுமடம் பூன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய நாகூர் இப்ராஹிம் அவர்கள, இந்த நிகழ்விற்கு ராமேஸ்வரத்திலிருந்து வருகை இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆல்வின் வில்பர்ட் ராஜ் அவர்கள, இந்த நிகழ்விற்கு வருகையிலிருந்து சிறப்பித்து சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்கள, இந்த பள்ளியினுடைய தாராளர் அவர்களே, முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்விற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாரும் லீவ் விட்டாச்சு, எல்லாரும் அந்த ஊருக்கு போனா அப்படின்னு பல இதுல இருந்திருப்பீங்க. ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கான பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பள்ளியினுடைய தாராளர் அருமை சோதரர் மன்சூர் அலியை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். அதாவது நாங்கள் எத்தனையோ பள்ளி தாளாளர்களோட பேசிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு டெய்லி என்னோட போன்ல பேசிட்டே இருப்பார். என்ன சார் பண்ணணும், நம்ம பள்ளியை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து சொல்றது என்ன செய்யலாம், தினந்தோறும் அதை பத்தி ஆலோசனை பண்ணிட்டே இருப்பார். அப்படி பண்ணும்போதுதான் இந்த பட்டமளிப்பு விழா பண்ணணுங்கிற முடிவு பண்ணணும். அப்ப கூட நான் கேட்டேன், சார் லீவ் விட்டாச்சு எல்லாரும் ஊருக்கு போயிருவாங்களே சார், இப்ப போய் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டது இல்ல. எங்களுடைய குழந்தைகளை நாங்க ரொம்ப சிறப்பு செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த அடிப்படையில தான் இந்த பட்டமளிப்பு விழா பண்ணப்படுது. அதை விட முக்கியம் என்னன்னா, இந்த பட்டமளிப்பு விழா இப்ப எங்க ஸ்கூலோட நானும் பண்ணேன் பட்டமளிப்பு விழா. அதுல கூட நான் இதுல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன். ஆனா அது நான் சொன்னேன் சார்ட்ட, சார் என்னுடைய பள்ளிக்கூடத்தோட நான் இந்த இதை விட்டுட்டேன் சார், இதை நீங்க சிறப்பா செய்யணும்னு சொன்னோம்னா அதையும் கூட ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்க பட்டமளிப்பு விழாவுக்கு உங்களுடைய குழந்தைகள் போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும், இந்த வாய்ப்பு என்பது எல்லாரும் கிடைக்கிறது. அதனால தெரிஞ்சுக்கிறேன். இந்த பட்டமளிப்பு விழா எதுக்கு தெரியுமா பண்றோம், அதாவது அங்க இருந்துட்டு ஈஸியா சொல்லலாம், அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம். ஆனால் இங்க பார்த்தா தான் தெரியும், உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக ஒரு மருத்துவர்களாக ஒரு விஞ்ஞானிகளாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே ஒரு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய விழா தான் இந்த விழா. ஏன் அப்படின்னா, 5வது பண்ற பிள்ளைகளுக்கு எந்த ஸ்கூல்லையும் பட்டமளிப்பு விழா பண்றது இல்லை. அதை புரிஞ்சுக்கங்க. கல்லூரியில போய் தான் நீங்க என்ன செய்ய முடியும், இந்த பட்டத்தை பெற முடியும். ஆனால் அதற்கு முன்னதாகவே நாங்க என்ன செய்யறோம், இந்த பட்டத்தை பெற வச்சு உங்களை ஊக்குவிக்கிறோம். இந்த குழந்தை இதோட நின்றக்கூடாது, இதை விட பெரிய ஒரு உச்சத்தை தொடரணும். அங்க கல்லூரியில போய் பட்டமளிப்பு பெறுவது மிக எளிதா இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த ஆசிரியர்களை சொல்லணும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வோட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஆண்டு விழா இடத்துல தெரிஞ்சிருக்கான், மேடை என்பது எல்லாரும் கிடைக்கிறது இல்ல. இப்ப நீங்களே நினைச்சீங்கன்னால ஒரு 10 நிமிஷம் இங்க மைக்க பிடிச்சி பேசணும்னு நினைச்சா அவங்களால பேச முடியாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஏன்னா நம்ம படிக்கிற காலங்கள்ல இந்த மேடையெல்லாம் என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. இப்ப உங்க குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு பேர் சொல்லணும்ப்பா, ஒரு பயமே இருக்காது. ஏன்னா 7 வருஷமா என்ன செய்யறாங்க, எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிக்காக மேடை ஏறி இருக்கிறான். அதனால அந்த பாப்பா என்ன செய்யும், மேடைய எளிமையா தொட்டுறான். ஆனால் அந்த வாய்ப்பு என்பது உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது,
வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பள்ளி நிர்வாகம், அதாவது மற்ற ஸ்கூல் மாதிரி கிடையாது. அதாவது நம்மளுடைய நிறுவனரை பொறுத்தளவு எப்படின்னா, எப்ப யார் வந்தாலும் அவர் கேட்கிற கேள்வி என்ன, எங்க பள்ளிக்கூடத்துல என்ன குறையும், அதை நான் என்ன செய்யணும். ஏன்னா எல்லாரும் வந்து எங்க ஸ்கூல்ல எப்படி சிறப்பா இருக்கு அப்படின்னு பெருமையா கேட்கிற காலத்தை விட இதை நாங்க எப்படி நேர்த்தியா செய்யணும் நினைக்கக்கூடிய நிறுவனம். ஏன்னா எதை செஞ்சாலும் நேர்த்தியா செய்யணும். ஒரு விழா அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்கன்னா ஏதோ கடமைக்காக பண்றது இல்லை, எல்லாருடைய திருப்தி வரக்கூடிய வகையில பண்ணக்கூடியது. அதான் சொன்னேன், உங்களுடைய ஆண்டுலாவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. எவ்வளவு சிறப்பா பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லா பள்ளிக்கூடம் நீங்க வந்து இங்க படிச்ச மாணவர்களுக்கு ஒரு பெரிய வரலாறு என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 10 வருஷம் கழிச்சு உணர்வீங்க. எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கிறது நீங்க எத்தனை சேமிச்சு வச்சிருக்கீங்கிறது தெரியல. ஆனால் +2 கல்லூரி வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், இந்த அவார்டுங்கிறது ஒன்னோட நம்ம பிள்ளைகளுக்கு இனிமே கிடைக்கலையே அப்படின்னு ஏகும் போதுதான் இந்த பள்ளி உங்களுக்கு நிச்சயமான நினைவு போகும். இப்ப நீங்க எல்லாம் படிக்கிற காலத்துல எத்தனை அவார்டு விருது வாங்கி வச்சிருக்கீங்க? அந்த காலத்துல என்ன செய்வாங்க, ஒரு தட்டு கொடுப்பாங்க. அந்த தட்டு பெருமா இருக்கு. ஆனால் இன்று கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விருதையும் நீங்க கீழே போட முடியாது. அப்படியே நினைவுகளா நீங்க என்ன செய்யலாம், சுமந்து கொண்டு இருக்கலாம். ரெண்டாவது, உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த பிள்ளை வந்து பெருமையா சொல்லும், அம்மா நான் 5வது படிக்கல இதை வந்து எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும், நான் எல்கேஜி படிக்கல இந்த பரிசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும். அவ்வளவு பெரிய நினைவுகளை தருகின்ற பள்ளி என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இந்த பள்ளிக்கு இன்னும் சிறப்பு இருக்கு. நீங்க வந்து இதுவரைக்கும் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏதோ நம்ம படிக்க வச்சிருக்கோம் நீங்க நினைப்பீங்க. ஆனா நினைவுகள் எல்லாம் இனிமேல் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா நீ 6ஆம் வகுப்புல இந்த பள்ளியை விட்டுட்டு வேறு பள்ளிக்கு செல்லும் போதுதான் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற சௌரியம் அங்க இல்லைங்கிறது உங்களுக்கு காலம் வந்து உணர்த்தும். ஒரு குறைய சொல்றதுக்காக இங்க வருவீங்க, இங்க கனிவோட வந்து வாங்கம்மா உட்காருங்கம்மா என்னம்மான்னு கேட்பாங்க. நீ 6வது போகும்போதுதான் தெரியும், கேட்டு வாசல்லே நிப்பாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க கேட்பாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்துருக்கீங்கன்னா கேட்டு திறக்கப்படும், நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வரலாம். ஆனால் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய நிறைவுகளையும் சொல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு என்ன செய்ய போறதில்லை, இனிமே கிடைக்க போறதில்லை. அது மட்டும் இல்ல, இந்த உறவுங்கிறது உங்களுக்கு இனிமே கிடைக்க போறதில்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டோட இருப்பீங்க, பேசாம கூட இருந்திருக்கீங்க. அதை சேர்த்து வைப்பது இந்த பள்ளிக்கூடம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் நீங்க ஃபீஸ் கட்ட போனா தனிச்சுதான் போகணும். எங்க போனாலும் நீங்க என்ன செய்தான் போன தனிச்சுதான் போகணும். நாளைக்கு பள்ளிக்கூடமா லீவா கூட நீங்க தெரிஞ்சுக்கிற முடியாது. ஆனால் இங்க அப்படி அல்ல, நீங்க எப்பவுமே என்ன செய்யலாம், இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போயிட்டோம் நமக்கும் அவருக்கான உறவு முடிந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்களுக்கான வாசல் கதவு நிச்சயமாக திறந்தே இருக்கும். ஏன்னா நீங்க எந்த நிலையை நீங்கள் அடைந்தாலும் உங்களுடைய மாணவர்களுடைய நலனை நாங்கள் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். அதனால நீங்க என்ன செய்ய, இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போயிட்டு ஒருபோதும் நினைக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இந்த பள்ளியை நீங்கள் என்ன செய்யணும், வந்து பார்க்கணும். உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக எதுவாக வர வேண்டும், ஒரு வல்லுநராக, ஒரு மிகப்பெரிய மருத்துவராக, ஒரு பெரிய தொழிலதிபராக வர வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், இந்த இவ்வளவு பெரிய முயற்சியை நாங்க எடுத்திருக்கோம். அதனால இந்த பள்ளியை நீங்க என்ன செய்யணும், சிறப்பா பயன்படுத்திக்கிறீங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி மாணவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பசுமரத்து ஆணி போல இந்த உறவு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5வது படிக்கிற உங்களோட யார் படிச்சோம் இப்ப தெரியுமா, தெரியாது. ஆனா நம்முடைய குழந்தைகளுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா நிறைய போட்டோஸ் இருக்கு, அவங்க எடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்பு வந்து இன்று மட்டுமல்ல என்றும் என்ன செய்யும், தொடரும் என்பதே நீங்கள் எவ்வித ஐயப்பாடு கொள்ள தேவையில்லை. அந்த வகையில சிறப்பான ஒரு நிர்வாகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய நட்பு தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த பள்ளியில் நீங்க என்ன செய்யணும், சேர்க்கணும். உங்களுடைய குழந்தைகள் எந்த அறிவை பெற்றிருக்கிறார்களோ அதை உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரும் பெற வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க தான் சொல்லணும், இது நல்ல பள்ளி, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் என்ன செய்யணும். ஏன்னா நீங்க தான் இந்த ஸ்கூல்ல வந்து 7 வருஷம் அனுபவிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். நான் என்னதான் மேடையில சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி, எவ்வளவு ஒரு சிறப்பான நிர்வாகம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க உங்களுடைய இந்த வாய்ப்பை நீங்க மற்றவர்களுக்கு நீங்க தான் போய் சொல்லணும். இப்ப நாங்க போய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாங்க சொல்றதை விட நீங்க தான் என்ன செய்யணும். அப்படி சொல்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த பள்ளியானது வளரும். அதாவது இந்த பள்ளியானது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 6th போகும்போதுதான் தெரியும் இந்த பள்ளிக்கூடத்துல இவ்வளவு சௌகரியம் இருந்துச்சு, நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் இன்னும் சில குழந்தைகள் இந்த பள்ளியை நோக்கி வரும் பொழுது இது ஒரு நர்சரி பிரைமரியா ஒருபோதும் இருக்காது, இது ஒரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாக வளரும். அப்படி வளர்வது என்பது பெற்றோராகிய உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த பள்ளியை நீங்கள் என்ன செய்யணும், நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது சார் சொன்னாரு, அதாவது உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வாழ்த்த வேண்டும் இல்ல, நிச்சயமா உங்க குழந்தைகளை எங்க வாழ்த்தக்கூடிய நிலைமை வரும். எப்பொழுது வரும், இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நாளை மிகப்பெரிய உயர்ந்த பதவியை அடைகின்ற பொழுது நாங்கவே அவர்களிப்போம், ஐயா எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ஐயா அப்படிங்கிற நிலையை
உருவாக்க வேண்டும். அது உருவாக்குவது என்பது பெற்றோராகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏன்னா வாய்ப்பு என்பது நீங்க எல்லாரும் நினைக்கலாம், நம்ம வந்து பீஸ கட்டினா புள்ள படிச்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் படிக்காது. நீங்க சார் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் குழந்தைகள்கிட்ட நீங்க பேசணும். இப்ப எந்த பேரண்ட்ஸ் நம்ம அப்படி பேசுறோம்? ரெண்டே பிரச்சனை, ரொம்ப இன்ஸ் பண்றானா ஒண்ணு சுட்டிலிங்க போட்டு விட்டுற வேண்டியது, இல்லையா செல்போனை கொடுத்து பாரா தப்பின்னு விட்டுற வேண்டியது. அதோட பிரச்சனை சால்வ் நீங்க நினைக்கிறீங்க. அது இல்ல. எந்த பெற்றோர் வந்து தியாகம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய குழந்தைகள் மட்டும்தான் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியும். நீங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்முடைய மண் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த மண் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் இந்த இடத்தை பிடித்தார் என்று சொன்னால் அதற்கு அவருடைய பெற்றோருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில நீங்க கவனிச்சீங்கன்னா அவருக்கு ஏன் வந்து இன்னைக்கு உலகம் பூரா அவருடைய பேர் சொல்லப்படுகிறது? அது என்ன பெரிய தொழிலதிபரா இல்ல மிகப்பெரிய பணக்காரரா? இல்லையே. அவர் கல்வியாளர். அந்த கல்வியாளர்ங்கிற ஒன்று மட்டும்தான் அவர் என்ன செய்யுது. இன்னைக்கு வந்து அவருடைய ராமேஸ்வரத்துல 1000 பேர் பிறந்திருக்கலாம், ஆனால் அவருடைய பெயர் எதை தாங்கி இருக்கிறது என்று சொன்னார். அவர் கல்வியாளர். கல்வியாளர்னாலதான் அவரை கூப்பிட்டு குடியரசுத் தலைவராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப கல்வி உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்லும் என்று சொன்னால் அதற்கு கல்வி மிக முக்கியம். அந்த கல்வி அடிப்படை கல்வியை நிச்சயமாக இந்த பள்ளியிலே கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. நீங்க வந்து நினைக்கலாம், இப்ப நானே பாக்குறேன், எங்க ஸ்கூலோட நான் பாப்பேன். அதாவது சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல படிச்சா சார் என் பிள்ளை இந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா படிக்கின்ற காலத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சார் நீங்க என்ன நல்லா பண்ணிருக்கலாம் சார் 1000 குறைகள் சொல்லுவார்கள். ஆனால் மற்ற பள்ளிகளை நோக்கி போகும்போது ஐயோ ஒரு நல்ல பள்ளியை நம்ம விட்டுட்டோமே என்ன செய்வாங்க, வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டு அப்புறம் ஒன்னும் ஆக போறது இல்லை. அதனால் இந்த பள்ளியை நீங்க என்ன செய்யணும், நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த பள்ளியில் சில பேருக்கு ஒரு ஆசோலேஷன் இருக்கு, மிகப்பெரிய பிரமாண்டமான வண்டி வருது, மிகப்பெரிய பஸ் வருது, நம்ம அதை அனுப்பலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா கேர்ன்றது எல்லாரும் எடுக்க முடியாது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, அம்மாவுக்கும் சித்திக்கு வித்தியாசம் இருக்கு. அம்மா பார்க்குற மாதிரி சித்திகாரி பார்க்க முடியாது இல்லையா? அது மாதிரிதான் இது அம்மா மாதிரி உங்களுக்கு, மற்ற பள்ளிகள்லாம் சித்தி மாதிரி. நாங்க எடுக்கிற கேரை மற்றவங்க என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால இந்த பள்ளியை நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்தணும். குறிப்பா இந்த மாணவ செல்வங்களை உங்களை வாழ்த்துறது தான் எங்களுடைய கடமை. ஏனென்று சொன்னால் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இந்த பட்டமளிப்பு விழா எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் இன்னும் பல பட்டங்களை பெற வேண்டும். அதற்கு முன்னோடியாய் முத்தாய்ப்பாய் இந்த நர்சரி அண்ட் பிரைமரி 5வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவை நாங்கள் தொடங்கி வைத்து விட்டோம். இன்று முதல் அவர்கள் புதிய உச்சத்தை என்ன செய்வார்கள், தொடுவார்கள் என்பதிலே ஐயப்பாடில்லை. அவர்கள் இன்னும் பல டிகிரிகளை பெற்று உயர்ந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாணவர்கள் இத்தோடு நின்று விடாமல் இன்னும் பல உயரங்களையும் சிகரங்களையும் தொட வேண்டும். ஆனால் தொடருங்கிறது மட்டும் இல்லாமல் தொட்டுவிட்டதுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தை மறந்துடாதீங்க. அதாவது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க வந்து உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம், நீங்க பக்கத்து வீட்டை போய் என் வீட்டுக்காரரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு யாராவது கேட்பாங்களா? வைத்திருச்ச கூட அடாரா இவன் பாரு எப்ப பார்த்தா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தேன், இவன் வீட்டுக்காரர் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, எங்க வீட்டுக்காரர் தான் இருக்காரு ஒரு 10,000 கூட வாங்கலைன்னு வைத்தறிச்சல் போடுவாங்க. ஆனால் கல்வியில் அப்படி இல்லை. என்னுடைய மாணவன் நாங்க கேட்போம், எங்கேயாவது பார்த்தா கேட்பேன் என்னடா பண்ற அப்படின்னு. சார் நான் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன் சார், எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? 50,000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னு. பரவாயில்ல, நம்மளோட படிச்ச மாணவன் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான் என்று சொன்னால் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அது மாதிரி உயர்ந்த இடங்களை தொடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் உங்களுக்கு துணையாக இருப்போம். இந்த பள்ளியை நீங்கள் நன்றாக என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். குறிப்பா நீங்க 5வது வகுப்பு முடிச்சுட்டான், நமக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கான உறவு முடிஞ்சிச்சு ஒருபோதும் நினைக்காதீங்க. நீ என்ன செய்யணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பள்ளியை வந்து என்ன செய்யணும், பார்க்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய குழந்தை அடுத்த உச்சத்தை தொடுவதற்கு நாங்கள் தான் வழிகாட்ட முடியும். இப்ப உங்களுக்கு ஒரு சில நேரம் டவுட் இருக்கலாம், ஏதாவது ஒரு டவுட் இருக்கலாம், அடுத்து என்ன படிக்கலாம்ங்கிறத விட சில சந்தேகங்கள் இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த பள்ளிக்கூடத்தை நீங்க வந்து பார்க்கணும். பார்த்து தாராள சந்திச்சு சில ஆலோசனை நீங்க என்ன செய்யணும், பெறணும். 5வது முடிச்சுனா எல்லாம் நமக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது வந்து அப்படிப்பட்ட பள்ளி அல்ல. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். எப்ப வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், வரலாம். உங்களுக்கான வாசல் கதவு திறந்திருக்கிறது. எங்களுடைய மாணவர்களும் அதே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஏன்னா நாங்க ஒரு நல்ல கல்வியை கொடுத்திருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவங்க இன்னும் சில உச்சங்களை தொட இருக்கிறார்கள். அதற்கு நீங்களெல்லாம் ஊக்கமளித்து குறிப்பாக இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நீங்க இதோட இந்த பட்டமளிப்பு விழாவோட எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு டாடா சொல்லிட்டு போயிடாம இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 5வது வகுப்பு மாணவர்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை நிறைவு செஞ்சுட்டு போறீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எங்களுக்குமான உறவு விட்டு போச்சு நினைக்காதீங்க. உங்களுடைய நினைவுகள் இந்த பள்ளி என்ன செய்யணும், எதையாச்சும் ஒரு வகையில தாங்கி போயிடுது. எங்க ஸ்கூல்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு செட்டு ஃபேன் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த பள்ளி 5வது வகுப்பு போறக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய நினைவை என்ன செய்வாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க.
நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த பேரண்டோ இல்ல அந்த ஸ்டூடெண்டோ வரும்போது சொல்லலாம், சார் ஆமா சார் இந்த வருஷம் நான் படிக்கல, நாங்க எல்லாரும் 5வது மாணவர்களா என்ன சொன்னாங்க வாங்கி கொடுத்தோம். நீங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பல நினைவுகள் அந்த 5வது மாணவர்கள் விட்டு சென்றன. அதற்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஊக்கம் அளித்து இந்த பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் இந்த பள்ளியினுடைய தாளாளர் நிறுவனம் உட்பட அனைவரையும் நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும். ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு இவங்க மூலம் தான் கிடைச்சிருக்கு. நீங்க காசு கொடுத்து நீங்க என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. உங்கள்ட்ட பணம் இருக்கலாம், இவ்வளவு பெரிய மேலையை அமைத்து உங்கள் குழந்தைகளை வாழ்த்த சொல்லணும்னா யாராவது நடத்துவாங்களா? ஐயோ, நீங்க வளர்றது பல பேருக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் வளர்வதையும் வாழ்க்கக்கூடிய ஒரே பங்கு யாருன்னா ஆசிரியர்கள் எங்களுடைய பங்களிப்பு தான். ஆகவே இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இந்த பள்ளியை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு படிக்கின்ற மாணவர்கள் மிகச்சிறந்த உச்சநிலையை அடைவார்கள் என கேட்டு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவதே. நன்றி. ராமேஸ்வர உரிமையியல் நீதிமன்ற ஊழியர் திரு வில்பர்ட் ராஜ் சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு நர்சரி பிரைமரி பள்ளி நலசங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி சதீசார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மாதங்கள் சுமந்து பிரசவிக்கும் ஒற்றை குழந்தையை விட பிரசவிக்காத ஆண்டுக்கு 10 குழந்தைகளை பெற்றெடுக்கும் பேர் பெற்றது பள்ளி. ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவளுக்கு தாய்மையை அடையாளம் காட்டியது முதல் குழந்தையாகத்தான் இருக்க முடியும். அவ்வாறே எனக்கு எத்தனை மாணவ கண்மணிகள் இருந்தாலும் என்னை ஓர் ஆசிரியையாக அடையாளம் காட்டிய முதல் மூத்த மாணவ குழந்தைகள் நீங்கள் அல்லவா? தாய் சேயை பிரிவதை விரும்புவதில்லை. ஆனாலும் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையின் பரிணாமத்திற்காக பிரிவினை சகித்துக் கொள்வதை போல உங்களின் அடுத்த கட்ட அறிவின் தேடலுக்காய் இந்த தாயும் உங்கள் பிரிவினை சகித்துக் கொள்ள முயற்சிக்கின்றேன். உங்கள் குறும்புகளில் என் மனக்கண்ணில் ஒருபோதும் குறைந்து போய்விடாது. உங்களின் அறிவு தடங்கள் என் நெஞ்சில் ஆயுளுக்கும் அழிந்து போய்விடாது. உங்களின் பிஞ்சு பாதங்கள் பதித்த தடங்கள் இப்பள்ளியின் தளமெங்கும் எங்களின் மனமெங்கும் பரவி கிடக்கும். மொத்தத்தில் உங்கள் நினைவலைகள் ஒருபோதும் நீங்காது எங்களின் நெஞ்சினிலே. சிறந்த கல்வியும் நிறைந்த ஆரோக்கியமும் பெற்று சாதனை மனிதர்களாக சரித்திரம் படைத்த அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். நன்றி. என்னதான் இதோட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு முடிச்சிருவாங்களேன்னு பாக்குறீங்களா? உங்ககிட்ட பேசுறதா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பேன். எங்க பிள்ளைங்கள்ட்டையும் நான் நிறைய விஷயங்கள் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் கால நேரங்கள் கடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப ஏழையாக நம்ம வர சொல்லிட்டோம். இருந்தாலும் மாணவ செல்வங்கள் விட்டு பிரியறதுக்கு எங்களுக்கு உண்மையிலே எனக்கு மனசு இல்லை. ஏன்னா இன்னும் என் பிள்ளைங்களுக்கு இன்னும் ஏதாவது சொல்லணும் பேசணும். நான் எல்கேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய பெருமை. இனிமே நான் எந்த ஸ்கூலுக்கு படிக்க போறேன்னா அங்கேயும் நான் அந்த ஸ்கூலுக்கு பெருமை வாங்கி கொடுப்பேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. அதாவது மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை பயன்படுத்த அந்த ஸ்கூல் பள்ளி மிகவும் பள்ளி. இறைவனடி சேர்ந்தாலும் என் இதயத்தில் வாழும் எங்கள் இத்ரி சார் அவர்களுக்கும் ஸ்கூல் தாளாளர் அவர்களுக்கும் வாழ்க்கையை இனிமையாக வாழும் எங்கள் சார்கள் அவர்களுக்கும் தமிழுக்கு இனிமை சேர்க்கும் எங்கள் பிரின்சிபல் அவர்களுக்கும் அன்பு பண்பு பாசம் நேசம் வீரம் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும் எங்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் நட்சத்திரமாய் தொழிலெடுத்துக் கொண்டிருக்கும் இங்கே வந்துள்ள மாணவர் மனுஷர்களுக்கும் அவர்களின் பெற்றோருக்கும் என் முதலாம் தெரிவிக்கின்றேன். மாணவர்கள் கல்வி தடை இல்லாமல் படிக்கணும்னு வாகன ஒளி, அதாவது வாகனோட வண்டியோட சத்தம், அந்த வேலை பார்க்குற இடத்துல இருந்து போகணும். அதுதான் எங்க கிளாஸ்ல வராங்க, பார்ப்பாங்க.
நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் பெருசானோன்னு நான் பெரிய ஆளானோன்னு நான் ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். My name is Shafa. The name of our school, Nursery and Primary School, is one of the best school in the city. The Pudumatli number one school in the school now. He is my class teacher. I love his teaching style. என்னோட டீச்சர் வந்து எனக்கு நடத்துறது தெளிவா புரியும், அழகா நடத்துவாங்க, புரியுற மாதிரி நடத்துவாங்க. All the teachers in our school are very kind. இங்கோட டீச்சர் எல்லாருமே கிளாஸ் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக பழகுவாங்க. நான் எல்கேஜி இருந்து 5th வரைக்கும் படிச்ச எல்லா டீச்சருமே எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. மை ஃபேவரட் ஆல் டீச்சர். எனக்கு எல்லா டீச்சருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். There are so many memories of my school life which we remind every time. நான் இந்த ஸ்கூல் லைஃப் பத்தி எப்பவுமே நினைச்சு பார்த்துட்டே இருப்பேன். Every day enjoy the company of my classmates. நான் என்னோட கிளாஸ்மேட்ஸோட எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருப்பேன். Sweet are the memories of my school days. நான் எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் படிச்ச இந்த இனிமையான நாட்களை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். But feel sad that those will never come back again in my life. நான் இந்த ஸ்கூல் விட்டு போறேன். I wish you Harshvardhan sir, principal ma'am, all my teachers and my dear friends. I am proud of my school. நான் இந்த ஸ்கூல்ல படிச்ச நினைச்சா ரொம்ப பெருமைப்படுறேன். Thank you, நன்றி. 5th standard. நான் எல்கேஜில இருந்து படிச்சேன். எனக்கு இந்த ஸ்கூல்ல ரொம்ப பிடிக்கும். நான் எல்கேஜில இருந்து படிச்ச இந்த நாட்கள் நான் மறக்க மாட்டேன். அடுத்த ஸ்கூல் போனாலும் நான் இத மறக்க மாட்டேன். எனக்கு எங்க ஸ்கூல்ல ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவாங்கன்னா என்னையும் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் அது எல்லாருக்கும் சமம், எனக்கு மட்டும் தனியா இல்ல. இந்த ஸ்கூல்ல படிச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். எல்கேஜில இருந்து 5th வரை படிச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் தியானா ஆயிஷா. நான் வந்து இங்க எல்கேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கிறேன். 7 years படிக்கிறேன். இங்க டீச்சர்ஸ், மேம், சார் எல்லாமே என் மேல அன்பா இருக்காங்க. இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. நான் வந்து இந்த ஸ்கூலை பத்தி நான் எல்கேஜில இருந்து படிக்கிறேன். எனக்கு எல்லாமே அந்த நேரத்துல எனக்கு நல்லா சொல்லி தருவாங்க. இது கரெக்டா வரும், இது தப்பா வரும்னு சொல்லி பார்த்து சொல்லி தருவாங்க. அதே மாதிரி சாரியா படிப்பாங்க, ஆனாலும் எல்லாமே கரெக்டா சொல்லி தருவாங்க. தேங்க்யூ.